தெய்வீகமான பூஜைகளில் தனி சிறப்பு வாய்ந்த பூஜைகள் ஒரு மஞ்சளை பிடித்து அதை கணபதியாக கருதி செய்யும் பூஜை ஒரு எளிய பூஜை. ஆனாலும் அது வலிமை மிகுந்தது. குறிப்பாக அந்த மஞ்சள் பிள்ளையாரை அருகம்புல்லால் அர்ச்சிப்பது மிக மிக விசேஷம். அடுத்து வேலுக்கு செய்யப்படும் பாலாபிஷேகம். இந்த வேல் முருகனின் அம்சம். இதை சண்முக சக்கரத்தின் நடுவில் பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபடுவது மிகவும் விசேஷம். மஞ்சள் பிள்ளையார் பூஜையில் தடைகளை உடைத்தெறிந்தால் வேல் பூஜை எதிலும் வெற்றியை தரும். அடுத்து சாலக்கிராம பூஜை. சாலக்கிராம பூஜை என்பது விஷ்ணு வழிபாடு. இது கல்வி, ஞானம், செல்வம் என்கிற மூன்றையும் தருகிறது. இதை முறைப்படி தினம்தோறும் செய்கின்ற வீட்டில் அருள் செல்வமும் சரி, பொருள் செல்வமும் சரி வற்றாமல் இருக்கும். அதே சமயம் இந்த பூஜையை செய்பவர்கள் ஆச்சார அனுஷ்டானத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதை அடுத்து ஸ்ரீ யந்திர வழிபாடும் தனித்தன்மை உடையதுதான். ஸ்ரீ யந்திர பூஜையும் எல்லா நலன்களையும் அளிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு தாலி பலத்தையும், ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும், பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தையும் தரும். இவ்வளவு பூஜைகளையும் ஒரே புள்ளியில் புரிந்திட இடமளிப்பதுதான் லிங்க பூஜை. லிங்கத்தை மட்டும் தெரிந்து வழிபட்டாலும் சரி, தெரியாமல் வழிபட்டாலும் சரி, கிடைக்கும் பலனுக்கு ஒரு அளவே இல்லை.